पंजाब लारी वा 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 रे साला संग तुरवे संग अंदरमा வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் டாஸ் வித் யூ வேல் பிரசன்ட் அண்ட் லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ் அண்ட் ஸ்மித் ஆன் போர்ட். இன்னைக்கு நம்ம என்ன மேட்ச் பத்தி பார்க்க போறோம்னு அவங்க ரெண்டு பேர் ஜெர்சியை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். ஆர்சிபி விசஸ் பஞ்சாப் பத்தி தான் பார்க்க போறோம். யாரும் சொன்ன மாதிரி ஒரு லாலிபாப் கிளாசிக்கோ. ஆக்சுவலா ஃபேன்ஸ் யாரும் அஃபண்ட் ஆயிடுவேனா, நான் இவங்களதான் கொஞ்சம் கலாய்க்கிறேன். இல்ல இவங்க சிஎஸ்கே ஆர்ஆர் மேட்ச் அப்ப ஜெயில் கிளாசிக்கோன்னு சொன்னோம்ல, அதுக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாராம் லாலிபாப் கிளாசிக்கோன்னு, வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு மேட்ச் பத்தி பாத்துருவோம். ஆர்சிபி பேட்டிங் அகைன் இன் சின்னசாமி. இந்த நம்ம லைவ்ல பேசியிருந்தோம் ப்ரோ, இது வந்து டாஸ் டிபெண்ட் ஆகி தான் இருக்கும் இந்த மேட்ச் அப்படின்ட்டு. அப்படியே அதே மாதிரி இன்னைக்கு டாஸ் தோர்த்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தானுங்க. ஒரு ஒஸ்டான பேட்டிங் ஆடினானுங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா ஃபில் சால்ட், கோலி எல்லாருமே சுத்தி சுத்தி அவுட் ஆனாங்க. வர்றவங்க போறவங்கன்னா வந்து சுத்தி அவுட் ஆகிறதுக்கு தெரியல எனக்கு இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு. இல்ல அதான் டேவிட் படிக்கல் பத்தி நம்ம பேசிடுவோம் ப்ரோ. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்குமே நானுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்ல மூவ் தான் நினைச்சேன். ஏன்னா 14 ஓவர் கேம் தான், எல்லா பேட்டர்ஸுமே ஃப்ரீ ஃப்ளோயிங்கா போவாங்க, பெருசா அவரோட நீட் இருக்காது. பிளஸ் கண்டிப்பா அவ்வளவு விக்கெட்ஸ் எல்லாம் லூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ 6 விக்கெட் 5 டவுன் 6 டவுன்னா கூட பிரச்சனையே கிடையாது அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஸோ ரைட் மூவ் தான் நினைச்சேன். ஆனா பிச்சு, பால் பிஹேவ் பண்ண விதம், அந்த ஸ்பஞ்சி பவுன்ஸ், ஸ்விங்கு, ஸ்பின்னர்ஸ்க்கு இந்த அசிஸ்டன்ஸ் எல்லாமே சேர்ந்து டெஃபினட்டா ஹாண்ட் பண்ணிருச்சு. மேபி அதுதான் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆச்சுன்னு தோணுது. அதுக்கப்புறம் இம்பாக்ட் பிளேயரா அந்த மனோஜுங்கிற ஒரு கொண்டு வந்தாங்க. அவருமே பாவம் அந்த சிச்சுவேஷன்ல ஸ்டெப் அப் பண்ண முடியல. ஏன்னா அந்த பொசிஷன்ல படிக்கல் ஆடணுமா இல்ல அவர் ஆடணுமாங்கிறப்போ படிக்கல் வேணாம் அப்படின்னு யோசிச்சிட்டாங்க. விஷயம் எனக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு. இப்போ ரெயின் வேற வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஏதாவது ஒரு கண்டிப்பா ஒரு பிளேஸருக்கு இனிஷியலாவே ஸ்விங் இருக்கும், ஏதாவது இருக்கும் கண்டிப்பா அப்படின்னு தெரியும். 14 ஓவர்ஸ்னதும் எல்லா பேட்ஸ்மேனும் அட்டாக்கிங் ஆப்ஷன் தான் எடுப்பாங்க. கண்டிப்பா டாப் ஆர்டர்ல விக்கெட் விழுந்துரும் நான் கெஸ் பண்ணேன். பட் மிடில் ஆர்டரும் இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆக்சுவலா கன்வின்சிங்கா அவுட் ஆனது அப்படின்னு எடுத்துக்கிட்டா நான் மனோஜ் பாண்டியை மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு மற்ற பேட்ஸ்மேன் எல்லாருமே வந்து சும்மா வந்து சுத்தி அவுட் ஆனாங்க. ஓகே, ஃபுல் சால்ட்டா ஒரு நேச்சரே அட்டாக்கிங் தான் அப்படின்னு சொல்லலாம். அதை எடுத்து மற்றது பாத்தீங்கன்னா வந்துட்டு லிவிங்ஸ்டனா இருக்கட்டும், ஜிதேஷ் சர்மா எல்லாருமே சும்மா குட்டாம்போக்கில் கண்ணை மூடிட்டு சுத்தி அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு. அவங்க என்னன்னா 14 ஓவருங்கிறதால வந்துட்டு கொஞ்சம் இதாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்படியா இருந்தாலும் ஸ்கோர் ரன்ஸ் போட்டாகணும், அப்பதான் ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. அதான் நம்ம சொல்ற மாதிரி ஒரு ரெண்டு யாராவது ஒருத்தர் பிடிச்சி ஆடி இருக்கலாம். அப்படி யாருமே ஆடல, எல்லாரும் வந்து அட்டாக்கிங் மைண்ட் செட்லாம் போனாங்க. அதுல வந்து ரஜத் பட்டிதார் வந்து இன்னைக்கு கொஞ்சம் டீசெண்டா ஆடினாரு. 18 பால் 23. அதே மாதிரி வந்துட்டு டிம் டேவிடால தான் இன்னைக்கு காப்பாத்தினாங்க. டிம் டேவிட் ஒருத்தர் தான் இன்னைக்கு காப்பாத்தினாரு, ஒரு நல்ல நாக் ஆடினாரு. 26 பால் 50. மோஸ்ட் ஆஃப் இந்த சீசன் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இது 3வது மேட்சோ 4வது மேட்சோ டீசென்டான ஸ்கோருக்கு ஆர்சிபி கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது. இன்னைக்கும் அவர் அடிக்கலன்னா மறுபடியும் ஒரு 49 ஆல் அவுட் கூட பார்த்துருக்கலாம் மேபி. ஏன்னா நான் எப்போ 41/7 பார்த்தேன், அதுக்கப்புறம் யாருமே அடிக்கல. இவர் அடிச்ச ஸ்கோர் தான் இங்க 90+ கொண்டு வந்திருக்கு. ஆக்சுவலா அது 100% அக்ரீட் தான் ப்ரோ. அவருக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆனோம். ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பயங்கர கிரிட்டிசிசம், ட்ரால்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதை பயங்கரமா ஷட் பண்ணி அவர் யாருன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி கண்டினியூ பண்ணார்னா தட் இஸ் எக்ஸலன்ட் சைன்ஸ் ஃபார் ஆர்சிபி. ஹோப்ஃபுல்லி ஹி வில் கிளிக் கிரேட் இந்த சீசன் கண்டினியூஸா. இல்ல அதான் பஞ்சாப் பவுலிங் ப்ரோ எடுத்தோடனே வந்து இனிஷியலா நல்ல சப்போர்ட் இருந்துச்சுன்னு தெரிஞ்சோடனே பவுலர்ஸ்க்கு வந்து அந்த பயங்கர கான்ஃபிடன்ஸ் அண்ட் மொமெண்டம் இருக்கும். பிளஸ் போன மேட்ச் வந்து அந்த மாதிரி ஒரு மேசிவ் விக்டரியில நீங்க ஒரு கம்பேக்ல இருந்து வரீங்கிறப்போ பவுலர்ஸ் கண்டிப்பா 100% கான்ஃபிடன்ஸ்ல தான் இருப்பாங்க. அதே மாதிரி எனக்கு ஹர்ப்ரீத் பிரார் கொண்டு வந்துருந்தாங்க, விச் இஸ் அ வெரி குட் மூவ். அவர் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு திங். செகண்ட் திங், அவர் மேபி கண்டிப்பா வந்து இந்த ஃபேக்டர்ல இந்த பிட்ச்ல எஃபெக்டிவா இருப்பாருன்னு அவங்க யோசிச்சிருக்காங்க. ஸோ ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஃபைன் தான். கடைசி ஓவர்ல ரன்ஸ் போனாரு. பட் ஸ்டில் இனிஷியலா பேசணும்னா பேசர்ஸ் வந்து தேவர் எக்ஸலன்ட். 2 பேருமே நல்லா போட்டாங்க, விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மார்க்கோ ஆன்சனுமே ஒன் சைடா தான் வந்தாரு. அவருமே பயங்கர குரூஷியலா நல்லா போட்டுட்டு இருக்காரு ப்ரோ. இந்த சீசன் ஃபுல்லாவே வந்து ட்ரெமெண்டஸா போட்டாரு. எனக்கு வந்து ஒரு மேட்சோ 2 மேட்சோ தான் மேக்ஸிமம் கொஞ்சம் அடிச்சாங்க. மற்றபடி எல்லா மேட்சுமே எக்ஸலண்டா பண்ணிருக்காரு. ஸோ மார்க்கோ ஆன்சன் கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆனோம். அதே மாதிரி சஹல் ப்ரோ, சஹல் பத்தி பேசியே ஆனோம். போன மேட்ச் எங்க விட்டா அங்க தொடர்ந்த மாதிரி வந்து சுழல் தான் அந்த மாதிரி வேற லெவல்ல போட்டார் சஹல். பிரார்மே நல்லா போட்டார். கடைசி ஒரு ரன்ஸ் போனாரு. எஸ், 3 இனிஷியல் டாட் பால்ஸ். சோ ஐ வாண்ட் பி ஹார்ஷ் ஆன் பிரார். ஹோப்ஃபுல்லி ஹி வில் கெட் அ சான்ஸ் நெக்ஸ்ட் கேம். நல்லா பண்ணும் அடுத்த மேட்ச். பிராரோட இன்க்ளூஷன் பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அவர் வந்து கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல ஆடணும். ஏன்னா வந்துட்டு அவர் ஒரு வேரியேஷன் கொண்டு வர்றாரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னுங்கும் பொழுது அந்த இன்க்ளூஷன் வந்து ரொம்ப தேவைப்படுது அப்படின்ட்டு பேசியிருந்தோம். அது இன்னைக்கும் மேட்ச்ல வந்து கொண்டு வந்தாங்க, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ட்ல அந்த டிம் டேவிட் அடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லைனாலே அவர் ஸ்பெல் வந்து ஒரு பயங்கரமான ஸ்பெல். பட் ஸ்டில் அப்படி அடிச்சுமே அவர் ஸ்பெல் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஸ்பெல் தான். கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் பத்தியும் பேசிடலாம். ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங்கை கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணாம
கோ ஃபார் தி கில். இப்போ டீம் டேவிட் விக்கெட் எடுத்தா இங்கேயே மேட்ச் முடிச்சுன்னு சொல்லிட்டு அந்த 10வது ஓவரே அந்த டைம்லயே வந்து பவுலிங் கொடுத்ததெல்லாம் வந்து 11th ஓவரே வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான். இந்த மாதிரி அக்ரெசிவான அப்ரோச் எடுக்கிறது ஐ எம் ரியலி ஹாப்பி. எனக்கு இன்னும் ஒரே ஒரு அர்த்தம்னா மேபி டிம் டேவிட் அந்த கடைசி பால் சிங்கிள் லாஸ்ட் ஓவருக்கு முன்னாடி ஒரு வந்து கடைசி பால் சிங்கிள் ஆடுறப்போ மேபி இன்னும் அட்டாக்கிங் ஃபீல்ட் வச்சு இது பண்ணியிருந்துக்கலாமா எனக்கு தோணுச்சு. பட் ஓகே, எப்படியுமே ஃபைன், நத்திங் மச் டு ஸ்பீக் அப். ப்ரோ இதுவும் ஒண்ணு. அது இல்லாம இந்த சீசன் பாத்தீங்கன்னா சிராஜும் ஆர்சிபி அகைன்ஸ்டா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், இன்னைக்கு செகலும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலா செகல் வந்து அவ்வளவா ஃபார்ம்ல இல்ல, லாஸ்ட் மேட்ச் தான் கொஞ்சம் நல்லா போட்டு ஃபார்முக்கு வந்தாரு, நானும் இருக்கேன்னு சொல்லி காட்டினாரு. இப்ப திரும்பி ஆர்சிபி அகைன்ஸ்டா அவர் ப்ரூவ் பண்ணிருக்காரு. மறுபடியும் என்ன ஏன் விட்டீங்க ஒரு காஸ்ட்லி மிஸ்ன்ற மாதிரி. மேக்ஸ்வெல் இல்ல இன்னைக்கு, மேக்ஸ்வெல் அடிப்பாரு கொளுத்துவாரு கேட்கணும்னு நினைச்சேன். மேக்ஸ்வெல் கம்பேக் ஆன் டியூட்டி நீங்க உட்கார வச்சிட்டாங்க. ப்ரோ அதான் ப்ரோ எனக்கு வருத்தம் தான். பட் ஆனா ஸ்டில் டூ வாட் இஸ் குட் ஃபார் த டீம் தான். எப்பவுமே டீம் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும். பெரிய கொஸ்டினா இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு 14 ஓவர் மேட்ச் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் தான் தேவை. இந்த நிலைமையிலே உட்கார வச்சிட்டாங்க. இப்ப அப்கமிங் மேட்ச்லாம் 20 ஓவர்ஸ் ஃபுல் கேமா இருக்கும். எங்க கொண்டு போய் தள்ளுறது தெரியல. ஆனா ஹோப்ஃபுல்லி ஒரு மேபி ஒரு பிரேக்கா கூட இருக்கலாம் ப்ரோ. மேபி ஒரு 1 or 2 கேம்ஸ் வந்து நீங்க ஆஃப் எடுத்துட்டு வாங்க அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆக்சுவலை பத்தி நமக்கு தெரியாத ஒரு கேலிபர். பட் யா ஏன்னா பிரப்சிம்ரன் தான் விக்கெட் கீப்பிங் பண்ண போறது. இங்கிலீஷ் ஒரு தேவையில்லாத அணியா தான் இருக்கிறது டீம்ல. சோ திரும்பி அவரை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு மேக்ஸ்வெல் தான் கொண்டு வர போறாங்க. என்ன தேவையில்லாத அணிலாம் சொல்லாதீங்க. ஜாஷ் இங்கிலீஷ் சம பிளேயர், இன்னைக்கெல்லாம் சூப்பர் பிட்ச் அவர் பெர்ஃபெக்ட் பிளேயர். நானும் பாத்துர்க்கேன், சாம்பியன்ஸ் டிராஃபில நல்லா வந்திருக்காரா. இந்த டீம் பொறுத்த வரையும் பாருங்க, நீங்க ஆஸ்திரேலியா உடனே கொடி ஏத்திட்டு வந்துடாதீங்க. அப்படி இல்லங்க. இல்ல ப்ரோ, நல்ல அடிஷன், நல்ல வேல்யூபிள் அடிஷன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த கேட்ச்மே நல்ல கேட்ச் எடுத்தார் ஜாஷ் இங்கிலீஷ். நல்ல பிளேயர் ப்ரோ. பட் இந்த டீம்ல வந்து ஸ்டாயினிஸையும் உட்கார வைக்க முடியாது, ஆக்சுவலியும் உட்கார வைக்க முடியாது. மேபி பேர்லெட் வேணா உட்கார வச்சுட்டு வைஷாக் விஜயகுமார் ஆட வைக்கலாம். ஆனா பேர்லெட்டுமே நல்லா தான் பண்றாரு. அவரு நல்லா பண்ணுவாரு ப்ரோ. நீங்க பேர்லெட்டும் நல்ல இல்லங்க சொல்றேன், வேற ஆப்ஷன்ஸ் ஆல்டர்னேட்டிவ்னா பேர்லெட் தான் உட்கார வைக்கணும். பட் பேர்லெட் இஸ் ஆல்சோ குட்னு தான் சொல்றேன். என்ன ப்ரோ, சென்னையில மழை வளர்ப்போம் அப்படின்ட்டு போஸ்ட் மாஸ் காட்டுவோம்னு கலாச்சியாமே அப்படின்னு போட்டிருக்கீங்க. பார்த்தேன், இப்பதான் பாக்குறேன் அந்த போஸ்ட் எல்லாம். இன்னொரு மேட்ச் இல்ல ப்ரோ, சண்டே இன்னொரு மேட்ச் இருக்கு. ஓகே, வின் பண்ணிட்டீங்க பேசுறீங்க. அதுக்காக தான் பேக் ஃபுட் எடுக்காதீங்க, அட்டாக் தான் இன்னைக்கு. இல்ல இல்ல அதான் எதுக்கு பேக் ஃபுட்லாம் கிடையாது. சண்டே நீங்க ஜெயிச்சுட்டு நீங்க பேசிக்கோங்க, நாம கேட்டுப்போம். ஓகே ஓகே ஓகே. மழை வளர்ப்போம்னு கலாய்ச்சிங்களா இல்லையா? அவ்வளவுதான். இன்னைக்கு நீங்க மனம் வளர்த்துட்டீங்க, நாங்க கலாய்க்கிறோம், அவ்வளவுதான். ஓகே, நீங்க பஞ்சாப் பேட்டிங் கொஞ்சம் எப்படி நான் என்ன நினைச்சேன்னா செகண்ட் இன்னிங்ஸ் தானே கொஞ்சம் கன்வின்சிங்கா ஈஸியா ஜெயிச்சிருவாங்கன்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா அவ்வளவு பெரிய ஸ்கோரும் இல்ல. 14 overs 90 runsனா ஈஸியா சேஸ் பண்ணிடுவாங்க. ரன் பால் அந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு 7-8 தான் ரெக்கார்ட் ரன் ரேட்டு. ஸோ ஈஸியா சேஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப்மே கொஞ்சம் பேட்டிங் கொலாப்ஸ் ஆச்சு. இன்னொரு 2-3 விக்கெட்ஸ் எண்ட்ல எடுத்திருந்தாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நெக் டு நெக் போயிருக்கும். ஆக்சுவலி அங்கதான் ப்ரோ அந்த சுயேஷ் சர்மா ஓவர்ல தான் நான் பயங்கரமா போட்டுட்டு இருந்தாரு. அகெயின்ஸ்ட் த ரன் ஆஃப் த பிளே அந்த ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் ஒண்ணு நேல் வந்து அடிச்சாரு. அதுக்கப்புறம் தூக்கி லாங் ஆன்ல 6. அதுக்கப்புறம் அடுத்த ஓவர் மறுபடியும் டேக் ஆனு. அங்கதான் வந்து நேல் வந்து ஸ்டாண்ட் அவுட். பயங்கர குரூஷியல் நாக்கு. ஆன் பேப்பர் ஸ்கோர் போர்ட் பாக்குறப்போ அந்த அளவுக்கு எஃபெக்டிவா தெரியாது. பட் ஸ்டில் பயங்கர ப்ரோ செம்மையா ஆடுறாரு ப்ரோ. கிளாஸ் ஆடுறாரு பாத்தீங்களா ஷார்ட்ஸ் எல்லாம். லெஃப்ட் ஹேண்டர் எலகன்ஸ் தான். அப்படியே கண்ணுல ஒத்திக்கலாம் போல இருக்கு. நேர் வதேரா கிளாஸ். அதுவும் இல்லாம வேற அதுதான் பெரிய அட்வான்டேஜா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸ்ரேயஸ் ஐயர் அப்படியே அந்த மிடில் ஆர்டரே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்சிஸ்டன்டா இருக்கு. டாப் ஆர்டருமே நமக்கு டீசென்டா ரன் கொடுத்துறாங்க. இன்னைக்கு ஒரு ஷார்ட் கேம், அதனால அவங்க பெருசா ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியலன்னு வச்சுக்கலாம். மிடில் ஆர்டர்ல தெரிஞ்சு இல்ல இன்னைக்கு பிட்ச்ல நல்ல பேக் ஃபுட் ஷாட்ஸ்க்கு வேல்யூ இருந்துச்சு ப்ரோ. அதனாலதான் நான் ஜாஷ் இங்கிலீஷ் இன்னைக்கு நல்லா ஆடுவார்னு நினைச்சேன். தட் வாஸ் an excellent delivery from Josh Hazlewood. அவருக்குமே பாருங்க, அவர் அந்த லைன் அண்ட் லெங்த் அந்த ஷார்ட் பால்லாம் இந்த மாதிரி பிட்ச்லாம் விட்டீங்கன்னா நோண்டி எடுத்துருவாரு. புவியுமே ஆக்சுவலி வெல் சூட் ப்ரோ. புவியை பத்தி நம்ம பேசணும் ப்ரோ. ஆனா சீரியஸா வந்து பயங்கரமா கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்றாரு ப்ரோ. எல்லா மேட்சும் பிட்ச் சப்போர்ட் இருக்கோ இல்லையோ த்ரூ அவுட்டாவே நல்லா பண்றாரு. நம்ம நிறைய யோசிச்சோம் எந்த அளவுக்கு பிக் பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு. பட் ஆனா அவர் வந்து அந்த ஃபெய்த்தை ரீபே பண்ணியிருக்காரு. அண்ட் செகண்ட் திங் இன்னொன்னு என்னன்னா, கேப்டன்சின்னு வரப்போ ப்ரோ நம்ம வந்து மேபி பெருசா ஹார்ஷா இருக்க முடியாது. சேசிங் அப்போலாம் வந்து தட் இஸ் ஃபைன் தான். பட் ஆனா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கொஞ்சம் புவர் ஃப்ரம் பண்டிதர் டு கண்டினியூ வித் சுயேஷ் வந்து ஏன்னா பேசர்ஸ்க்கு நல்ல அசிஸ்டன்ஸ் இருக்கிறப்போ எதுக்கு சுயேஷ் வந்து போட்டாரு அகைன்ஸ்ட் ரன் ஆஃப் பிளேன்னு சொல்றாங்க. பட் அதை பொறுத்த வரைக்கும் இது என்ன பொறுத்த வரைக்கும் தட்ஸ் ஃபைன் தான் ப்ரோ. அது பெரிய ஹார்ஷ். வேற யாருமே அந்த இடத்துல போட்டுருக்க. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் சுயாஷுமே நல்லா போட்டாரு. 8 ரன் தான் கன்சிடர் பண்ணிருந்தாரு நினைக்கிறேன். நீங்க சொன்னீங்களா அந்த ஒரு மொமெண்ட் தான் அந்த நெகல் வதிரா
அவரோட பிரில்லியன்ஸ்ல அவர் கரெக்டா கிளியர் பண்ணிட்டாரு. இல்லைன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல நல்ல அப்ரிசியேட் பண்ணிருப்பாங்க. ஸோ ரிசல்ட்ஸ் வச்சு இதெல்லாம் கமெண்ட்ஸ் நம்ம எதுவும் ஜட்ஜ் பண்ண முடியாது ப்ரோ. நீங்க மேட்ச் பார்த்துருந்தா கிளியரா தெரிஞ்சுக்கும். அவரும் நல்லா தான் போட்டாரு சுரேஷ் சர்மாவும். ஸோ இன்னைக்கு குர்னால் பாண்டியாவுக்கு ஒரு ஆஃப் டே. அப்படி பார்த்தாலுமே இன்னைக்கு வந்துட்டு புவனேஸ்வர் குமார், எஸ் ஜெயால், சுரேஷ் சர்மா இன்னைக்கு கொஞ்சம் க்ளோஸா போயிருந்தாலுமே யாரை வச்சு அந்த இன்னொரு ஓவர் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறதும் ஒரு டவுட் தான். ஏன்னா வந்துட்டு குர்னால் பாண்டியா ஆல்ரெடி அடி வாங்கிட்டாருங்கும் போது எப்படியும் ஓகே சாட்ஸ் ஹேப்பன். ஸோ வந்துட்டு ஹோம் கிரவுண்ட்ல அகைன் இன்னொரு லாஸ்ங்கும் போது ஓகே வரிசையா 4-3 நினைக்கிறேன். Still RCB is yet to win against சின்னசாமி. ஆமா அப்படிதான் போயிட்டு இருக்கு நிலைமை. ஸோ வந்துட்டு அடுத்த கேம் முலன்பூர்ல அங்கேயாவது ஏதாவது பண்றாங்களான்னு பார்ப்போம். அண்ட் வந்து சொல்ற மாதிரி வந்து இன்னைக்கு ஏசுலுட் ரொம்ப சூப்பரா போட்டாரு. சுயா சர்மாவும் ஓகே நல்லா போட்டிருக்காரு. அப்படிங்கும்போது வந்து ஓகே ஓவராலா பவுலிங் பர்ஃபார்மன்ஸா ஓகே. அந்த இன்னொரு 2 விக்கெட் எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் மேட்ச் க்ளோஸ் ஆகும் இருக்கும். மேபி வந்துட்டு பார்ப்போம் அடுத்த மேட்ச் எப்படி பண்றாங்க. ஒரு 10 ரன் 15 ரன் 20 ரன் மேக்ஸிமம் அடிச்சிருந்தா இன்னைக்கு நல்லா இது பண்ணிருக்கலாம். இல்ல ப்ரோ, நம்ம நார்மல் 20 ஓவர் மேட்ச்லயே பாக்குறோம் எல்லாமே 14 ஓவர்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் 100 ரீச் பண்ணிடுறாங்க. 100+ தான் இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கு. 14 ஓவர்ஸ் கேம் தான் சொல்லியுமே ஒரு 90 தான் அடிச்சிருக்காங்கன்றது அபிசா இங்க ஒரு பேட்டிங் ஃபெயிலியர் தான். பட் நமக்கு இன்னைக்கு ரெயின் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகும். பாலுமே நல்லா ஸ்விங் ஆச்சு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது பேட்ஸ்மேனுக்கும். மிடில் ஆர்டர் டிம் டேவிடோட யாராவது ஒருத்தர் பார்ட்னர்ஷிப் ஒழுங்கா போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஸ்கோர் போட்டிருப்பாங்க ஆக்சுவலா. சரி ஓகே, நம்ம வந்து மொமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்சுக்கு வந்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து இருங்பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். இந்த இருங்பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து நான் டிம் டேவிடுக்கு தரேன். பிகாஸ் வந்துட்டு உலகமே வெயிட் பண்ணுச்சு. இங்கே 2 பேர் வெயிட் பண்ணானுங்க. 49 ஆல் அவுட்டுன்ட்டு. ஸோ வந்துட்டு இது பழைய ஆர்சிபி இல்ல இருங்குபாய் அப்படின்ட்டு டிம் டேவிட் வந்து ஒரு செம்ம 50 அடிச்சாரு. ஸோ வந்து அந்த வகையில வந்து இருங்குபாய் மோட் ஆஃப் த மேட்ச் வந்து ஃபார் டிம் டேவிட். முடிச்சுட்டீங்க போங்க. நான் மொத்த ஆர்சிபி பேட்டர்ஸ்க்குமே தரேன். அந்த அப்ளிகேஷன் இந்த மாதிரி பிச்ல கொஞ்சம் பார்த்து ஆடி இருக்கலாம். இனிஷியலா ஓகே அடிக்க போனதெல்லாம் ஃபைன் தான். பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஹேவியர் ஆஃப் த பிச் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் யாராச்சும் ஒரு 2 ஹோல்ட் பண்ணி ஆடி இருக்கணும். அதனால டெஃபினட்டா முடிச்சுட்டீங்க போங்க. நான் ஆர்சிபி பேட்டர்ஸ் கொடுக்குறேன். சரி ஓகே, நான் வந்து வீல்வன் என்று நினைத்த மூமெண்ட் வந்து செகல் கொடுக்குறேன். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து அவர் பர்ஃபார்மன்ஸே இல்லை சுத்தமா. அவர் எந்த டீம்ல ஆடுறாருன்னு கூட நமக்கு தோணிருக்காரு. அந்த மாதிரி இருந்தது அவரோட பர்ஃபார்மன்ஸ். இப்போ லாஸ்ட் மேட்ச் ஒரு கம்பேக் கொடுத்தாரு. அதை கண்டினியூயிங் இஸ் ஃபார்ம். அப்படியே இந்த மேட்சும் ஒரு நல்ல விக்கெட் டேக்கிங் டெலிவரிஸ்லாம் போட்டு கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு இந்த மேட்ச். ஸோ நான் செகலுக்கு தான் கொடுக்குறேன். வித் தட் நோட் வந்து நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு வந்துருவோம். இன்னைக்கு மேட்சோட வந்து ஸ்மித்தியன் மூவ்ஸ் டு 21. நான் வந்து ரஹ்மான் டிவிலியர் 16, வேல் வந்து 17. ஸோ யா உங்களோட பாயிண்ட்ஸ் என்னன்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க. வில் கீப் திஸ் கோயிங். ஸோ வந்து நாளைக்கு மேட்சோட ப்ரெடிக்ஷன் சொல்லிருங்க யார் ஜெயிப்பா. நாளைக்கு 2 மேட்ச் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஜிடி விசஸ் டிசி, அடுத்து ராஜஸ்தான் விசஸ் லக்னோ. இதுல யார் ஜெயிப்பா? அதான் ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் போறதுக்கு முன்னாடி நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். நம்ம இன்னைக்கு வந்து நான் ரொம்ப கொஞ்சம் கம்மியா தான் செலிப்ரேட் பண்றேன். ரொம்ப ஓவராலா செலிப்ரேட் பண்ணல. இல்லாட்டி நான் வந்து ஃபுல் ரேஜ் மோட்ல இருந்திருப்பேன். அதுக்கு ரீசன் என்னன்னா இன்னும் அடுத்த அதாவது ஒரு நாள் கழிச்சு மறுபடியும் இதே மேட்ச் இருக்கு பஞ்சாபோட ஹோம்ல. சோ அதனால மேட்ச் முடிச்சுட்டு மொத்தமா செலிப்ரேட் பண்ணிக்கலாம். இல்ல ப்ரோ, மொத்தமா செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் அடக்கி வாசிச்சுட்டு இருக்கோம். யா சோ ஹோப்ஃபுல்லி அந்த மேட்ச் முடிச்சுட்டு நம்ம ஃபுல் மோட வந்து அப்படியே சட்டை வந்து சுத்துறோம். ஓகே பஞ்சாப் ஃபேன்ஸ். ஓகே ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துருவோம் ப்ரோ. டிசி வர்சஸ் ஜிடி. டெஃபினட்டா நான் மறுபடியும் சொல்றேன், டிசி இஸ் a team to watch outனு. டெஃபினட்டா எனக்கு டிசி தான் நாளைக்கு ஜெயிப்பாங்கன்னு தோணுது. ஐ பேக் டிசி டுமாரோ. அடுத்த மேட்ச் வந்து ஆர்ஆர் வெர்சஸ் எல்எஸ்ஜியா. அடுத்த மேட்ச் ஆர்ஆர் வெர்சஸ் எல்எஸ்ஜி. ஐ திங்க் எல்எஸ்ஜி வில் வின் பிகாஸ் ஷியர்லி தேர் பேட்டிங் லுக் ஸ்ட்ராங்கர் தேன் ஆர்ஆர். அதனால எனக்கு படுன்னு தோணுது நாளைக்கு லக்னோக்கு. நான் வந்து டிசி மேட்ச்ல வந்து டிசி தான் பேக் பண்றேன். ஆக்சுவலா டிசி வந்து ஆன் பேப்பர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அந்த பவுலிங்குமே நல்லா வச்சிருக்காங்க. ஆக்சுவலா டிசி பவுலிங் நல்லா இருக்கு. நாளைக்கு மிச்சில் ஸ்டார்க் மட்டும் அந்த நாளைக்கு மிச்சில் ஸ்டார்க் மட்டும் ஜிடியோட டாப் ஆர்டர் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணாருன்னா எனக்கு தெரிஞ்சு ஈஸி வின்னா இருக்கும் டிசிக்கு. ஸோ நான் டிசியை தான் பேக் பண்றேன். செகண்ட் மேட்ச்ல நான் வந்து ஆர்ஆர் பேக் பண்றேன். ஏன்னா லக்னோவோட பேட்டிங் நல்லா இருந்தாலும் பவுலிங் கொஞ்சம் வீக் தான். ஆர்ஆர் கொஞ்சம் டீசெண்டா பேட்டிங் ஆட்டு அவங்க பவுலிங்கை பேக் பண்ணி டாப் ஆர்டர் மட்டும் விக்கெட் எடுத்தாங்கன்னா லக்னோ விக்கெட்ஸ் எடுத்தாங்கன்னா ஈஸி சான்ஸ் இருக்கு ஆர்ஆருக்கு. ஸோ நான் ஆர்ஆர் தான் பேக் பண்றேன். கம்ப்ளீட் யூனிட்டா பார்த்தா ஆர்ஆர் கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க. பவுலிங் கொஞ்சம் டீசெண்டா வச்சிருக்காங்க. பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் ஒரு 180 அடிச்சா கூட போதும். நாளைக்கு சஞ்சு சாம்சன் ஆடுவாரா? டவுட்ஃபுல் தான். அப்படி ஆடலன்னா அந்த இடத்துல அதான் நான் தான் சொல்றேன்ல, பேக்கப்பே கிடையாது ஆர்ஆர் பொறுத்த வரையும். வேற யாராவது புதுசா ஒருத்தர் கொண்டு வந்து யங்ஸ்டர்ஸ் கொண்டு வரலாம். அந்த 16 year old ஒருத்தர் இருக்காரு, மேபி அவரை கூட கொண்டு வரலாம்.
அதான் பேக்கப் எதுவும் கிடையாது ப்ரோ. இந்த மாதிரி யங்ஸ்டர் தான் கொண்டு வருவாங்க. என்ன ஒரு பாசிட்டிவ் சைனா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் லாஸ்ட் 2 மேட்ச் 50+ ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஒரு டீசென்டான ஃபார்முக்கு வந்திருக்காரு. அவரோட டச் திரும்பி கிடைச்சிருக்கு. ஸோ அவரை பேக் பண்ணலாம். ஹிட்மேரும் கொஞ்சம் ஒரு அக்ரெசிவ் மோட்ல இருப்பாரு. லாஸ்ட் மேட்சோட அவுட்கம் வச்சு பார்த்தா கொஞ்சம் அக்ரெசிவா இருப்பாரு எனக்கு ஃபீல் ஆகுது. என் ப்ரெடிக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஜிடி தான். ஸோ என்னானாலும் வந்து ஜிடியை விட்டு கொடுக்கறதா இல்லை. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ஜிடி எப்படியாவது கரெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜிடிக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டு. செகண்ட் மேட்ச் வந்துட்டு எல்எஸ்ஜி vs ஆர்ஆர். இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் தான். பிகாஸ் பாயிண்ட்ஸ் டேபிள் படி பார்த்தா என்னை பொறுத்தவரையும் வந்துட்டு ஆர்ஆர் தான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு சொல்றேன். பிகாஸ் வந்துட்டு எல்எஸ்ஜி ஜெயிச்சா எங்களோட மேல போயிடுவாங்க. அதனால வந்து ஆர்ஆர் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஓகே, இப்பவே நம்ம நண்பர் கால்குலேட்டர் எடுத்துட்டாரு. ஆமா. சோ வந்துட்டு அகைன் எல்எஸ்ஜி ஆர்ஆர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஆர்ஆர் ஜெயிச்சா நல்லா இருக்கும் நாளைக்கு. ஸோ வில் சி ஹவ் இட் கோஸ். நீங்களும் உங்க ப்ரெடிக்ஷன் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வில் சி நெக்ஸ்ட் மேட்ச். ரஹ்மான் ஆர்சிபியும் பொளக்குறோம். அடுத்த மேட்ச் முடிச்சுட்டு மொத்தமா பொளக்குறோம். நான் சண்டே வரையும் எதுவுமே பேசல. சண்டே மேட்ச் நடக்கும். ஓகே, இப்ப நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நீங்க பேசுங்க. ஓகே, வில் சி இன் நெக்ஸ்ட் மேட்ச் ரிவ்யூ. Until then, bye from Rahman Divilas, well present.